லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் இஸ்ரேல் இடையே போர் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் அமெரிக்க படைகளும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன. ஈரானும் பதில் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. ஈரான் கடல் பகுதியை ஒட்டி கச்சா எண்ணெய் பேரல்களுடன் கப்பல்கள் தேங்கி நிற்பதால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய்க்கான தட்டுப்பாடு நிலவுகிறது. 3 வாரங்களுக்கும் மேலாக மத்திய கிழக்கில் பதற்றம் தணியாததால் கச்சா எண்ணெய் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. பல நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு உச்சத்தை எட்டியுள்ளது. இதற்கிடையே உலக நாடுகளின் எரிபொருள் தேவையை கருத்தில் கொண்ட கப்பல்களில் தேங்கி நிற்கும் ஈரான் எண்ணெயை அடுத்த 30 நாட்களுக்கு விற்பனை செய்ய அமெரிக்க அதிபர் டிரம்ப் அனுமதி வழங்கியுள்ளார். இதுகுறித்து அமெரிக்க கருவூல அதிகாரி ஸ்காட் பெசன் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். உலகளாவிய பயங்கரவாத பாம்பின் தலைமையாக ஈரான் விளங்குகிறது. எனினும் இந்த மோசமான போரில் அதிபர் டிரம்பின் முயற்சியால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட வெற்றியை நோக்கி வேகமாக நகர்கிறோம். எண்ணெய் வளங்கள் மீதான ஈரானின் தாக்குதலால் உலக நாடுகளின் எரிபொருள் தேவை அதிகரித்துள்ளது. கச்சா எண்ணெய் தட்டுப்பாட்டை போக்க அதிபர் டிரம்ப் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். அதன்படி கடலில் தேங்கி நிற்கும் ஈரான் எண்ணெயை விற்பனை செய்ய அதிபர் தற்காலிக அனுமதி அளித்துள்ளார். அதன்படி கச்சா எண்ணெய் விலை ஏற்றத்தை தடுக்கவும் உலக நாடுகளின் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்யவும் அடுத்த 30 நாட்களுக்கு ஈரான் எண்ணெய் விற்பனைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையால் கடலில் தேங்கி நிற்கும் 14 கோடி கச்சா எண்ணெய் பேரல்கள் விரைவில் சந்தைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கச்சா எண்ணெய் சப்ளையை சீர் செய்ய அமெரிக்கா தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கும் என அவர் பதிவிட்டுள்ளார்.